வணக்கம் தீபிகா. சென்னையில் உள்ள வாக்காளர் மையங்களில் குறிப்பாக திருவல்லிக்கேணியில் தற்பொழுது சிறப்பு தீவிர வாக்காளர் படிவங்களுக்காக அதனை படிவம் பூர்த்தி செய்வதற்கான உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி தற்பொழுது திருவல்லிக்கேணியில் இருந்து வருகிறோம். இந்த படிவமானது இன்று முதல் வரும் 25ஆம் தேதி வரை பூர்த்தி செய்ய உள்ள நிலையில் தற்பொழுது பொதுமக்கள் திருவல்லிக்கேணியில் படிவங்களை பூர்த்தி செய்வதற்கான உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் கடந்த 4ஆம் தேதி முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வீடு வீடாக சென்று அதற்கான படிவங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான கணக்கீட்டு படிவங்களை பூர்த்தி செய்வதற்கு வாக்காளர்களுக்கு உதவிடும் வகையில் உதவி மையங்கள் செயல்படும் என சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலரும் சென்னை மாநகராட்சி ஆணையருமான குமரகுருபர் அறிவித்திருந்தார். அதன்படி இன்று முதல் வரும் 25ஆம் தேதி வரை 9887 வாக்குச்சாவடிகளிலும் இந்த உதவி மையங்கள் செயல்பட்டு வருகிறது. அதாவது இன்று காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை பொதுமக்கள் வசதிக்காக இந்த முகாம்கள் செயல்படும் எனவும் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு துணையாக ஒருவர் வரலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள உதவி மையத்தில் படிவங்கள் பூர்த்தி செய்வது குறித்தான வாக்காளர்களின் சந்தேகங்களுக்கு வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகள் தற்பொழுது விளக்கம் அளித்து வருகிறார்கள். அதன் காட்சிகளை நம்மால் நேரடியில் காண முடிகிறது. மேலும் எஸ்ஐஆர் படிவங்களில் உறவினர்கள் பெயரில் எந்த உறவினர்கள் பெயரை குறிப்பிட வேண்டும், அவர்கள் தற்பொழுது உயிரோடு இல்லை என்றால் அதில் எந்த உறவினர் பெயர் குறிப்பிட வேண்டும் உள்ளிட்ட வாக்காளர்களின் சந்தேகங்களுக்கு வாக்குச்சாவடி நிலை அலுவலர் விளக்கம் அளித்து வருகின்றார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் 92% எஸ்ஐஆர் படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளது என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று எஸ்ஐஆர் படிவங்கள் வழங்கும் பணி நடைபெற உள்ள நிலையில் மாவட்ட அதிகாரிகள் அறிவுறுத்தலின் பேரில் தற்பொழுது வாக்காளர் படிவங்களை பூர்த்தி செய்வதற்கான உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி தற்பொழுது திருவல்லிக்கேணியில் அதிகாரிகள் பொதுமக்களுக்கு படிவங்களை எப்படி பூர்த்தி செய்வது தொடர்பான பல்வேறு உதவிகளையும் தற்பொழுது வழங்கி வருகிறார்கள். தீபிகா.